ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களே? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். எல்லாருமே எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ நீங்கள் அந்த கப்பையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் குக்கரில் விசில் வைக்கும்போது பருப்பு சீக்கிரமாக வேகும். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் சூப்பராகவே இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, 4 பச்சை மிளகா, 4 கத்திரிக்காய். ஒரு குக்கர் எடுத்து வச்சு நம்ம கழுவி வச்சுருந்த பருப்பு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா காயும் தண்ணியும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குக்கர்லேருந்து தண்ணி வெளியில் வராது. இல்லைனா விசில் வைக்கும்போது தண்ணி ஃபுல்லாகவுமே வழிஞ்சு வெளியில் வந்துடும். அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பருப்பு இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் போட்டாச்சு. நம்ம ஒரு 7 விசில் விட்டு நம்ம குக்கரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த விசில் வழியாக தண்ணி வெளியில் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கைப்பிடி துணி இருக்குது இல்லைங்களா? அதை ரவுண்டாக சுற்றி இந்த மாதிரி விசில் நடுவில் விட்டு நம்ம மூடிட்டோன்னா அதிலேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா வெளியில் வராது. யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 7 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எல்லாமே போகிற வரைக்கும் குக்கருக்கு ரெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா விசில் எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு, நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். நான் ஒரு கையில் ஃபோன், ஒரு கையில் மத்து வச்சுட்டு கடையிறதுனால என்னால் கடையிறத உங்ககிட்ட காமிக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கடைஞ்சாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி. இது இட்லி மட்டும் இல்லைங்க, தோசை அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு குக்கிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.